வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் இந்திய சரித்திரத்தில் புகழ்பெற்ற மன்னராகிய அசோகரின் குஜராத் மாநில கிர்னார் கல்வெட்டு தான் பார்க்க போகிறோம். அதில் தமிழ் மாமன்னர்களை பற்றியும் மற்றும் எந்தெந்த நாடுகள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, எந்தெந்த நாடுகள் அவர் கட்டுப்பாட்டில் இல்லை, அதேமாதிரி சில மருத்துவ சம்மந்தப்பட்ட குறிப்புகள் எல்லாமே இந்த கல்வெட்டில் இருக்குது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கல்வெட்டு கிர்னார் கல்வெட்டு. அதேமாதிரி தமிழ் மன்னர்களுடைய பெருமையே, அதாவது ஒரு 2 வரி தான் இருக்குது. ஆனால் அந்த 2 வரியில் பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்கள் எந்த அளவுக்கு ஒரு கெத்தாக அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு தெரியுது. இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கல்வெட்டு சொல்ல. குஜராத் மாநிலத்தில் கத்தியவார் பகுதியை சேர்ந்தது தான் இந்த கிர்னார். அது ஜுனாகத் மாவட்டத்தில் இருக்குது. அந்த ஊரில் அமைந்துள்ள பாறை கல்வெட்டு, அதில் அசோகனின் பாறை கல்வெட்டுகளே 2வதாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஷபாஜ்காடி, கால்சி, அப்புறம் இந்த கிர்னார், தவுலி, ஜவுக்கதா, இந்த மாதிரி 5 இடத்துல இந்த பாறை கல்வெட்டுகள், அசோகரோட பாறை கல்வெட்டுகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த கிர்னார் மலைத்தொடரில் கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட இவருடைய கல்வெட்டுகள் இருக்குது. அதுலேயும் நீங்கள் முதல்ல மலையில் ஏறும்பொழுதே பார்த்தீங்கன்னா இந்த அசோகருடைய 14 ஆணைகள், அதாவது ஆர்டர்ஸ் போடுறாரு பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட கல்வெட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை நான் அடுத்ததில் சொல்கிறேன். ஆனால் அதில் ஒன்றும் தமிழ் மன்னர்களை பற்றி அதில் ஒன்றும் கொடுக்கல. இனி தொடர்ச்சியாக சில பதிவுகள் வந்து அசோகரை பற்றி நான் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். அப்போ தான் இதுலேயும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். இந்த கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் 8 வரிகள் இருக்குது. இந்த 8 வரிகளும் இந்த 5 இடத்துலையும் இருக்குது. சிறு சிறு சொற்கள் வந்து என்ன பண்ணுது, மாறுபடுது. ஜுனாகத் நகரம் குஜராத்தில் உள்ள ஜுனாகத் மாவட்டத்தோட தலைநகரம். அது வந்து இந்த கிர்னார் மலைத்தொடர்கிட்ட தான் இருக்கிற காரணத்தினால இதை நம்ம சொல்கிறோம். இது அகமதாபாத்தில் இருந்து 327 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சாசன்கிரில் அப்படிங்கிற ஊருக்கு 58 கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்குது. இது கிர்னார் மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. 1117 மீட்டர் உயரத்திற்கு செங்குத்தாக உயர்ந்து நிற்கும் எரிமலை தோற்றம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான 5 சிகரங்களை கொண்ட மலையாகும். என்ன சொல்ல போனால், இப்போ வந்து நம்ம திருவண்ணாமலையை சொல்கிறோம்ல, திருவண்ணாமலையும் கிட்டத்தட்ட எரிமலை தோற்றம் கொண்டது தான். ஏன்னா அது பழங்காலத்தில் வந்து நெருப்புகள் உமிழப்பட்டதுங்கிறத மாதிரி வரலாறுன்னு இல்லை, அந்த நில ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த மலை தொடரும். ஆனால் இது 1117 மீட்டர் உயரம் கொண்டது, செங்குத்தாக உயர்ந்து நிற்குது சொல்கிறாங்க. எரிமலை தோற்றம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான 5 சிகரங்கள். இது வந்து 5 சிகரங்களை கொண்ட மலைன்னு சொல்கிறாங்க. எண்ணற்ற கல்வெட்டு இருக்குது. அசோகர் காலத்தில் கல்வெட்டு இருக்குது. யசோவர்மன்கிற மன்னனுடைய கல்வெட்டும் இங்கே இருக்குது. அதுக்கடுத்து கிர்னார் என்ற பெயர் கிரிநகர் என்பதன் மாறுபாடாகும். கிரிநகருங்கிறது தான் காலப்போக்கில் கிர்னார்னு மாறுது. மலையில் உள்ள நகரம் அப்படிங்கிறது அர்த்தம். கிர்னார் புனிதமாக கருதப்படுகிறது மற்றும் கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கு முன்பிருந்து ஜைனர்கள் மற்றும் இந்துக்கள் இருவரும் புனித யாத்திரை சென்றுள்ளனர். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு மேலே இருக்கிற மலை தான். அப்போ ஜைன மதம்லாம் ஓரளவுக்கு பரவி இருந்த காலத்தில் இந்த இந்த அமைவிடத்தில் வந்து இதை புனிதமான ஒரு மலைத்தொடராக இது நினச்சதுனால எல்லாருமே இதுக்கு வந்து பாத யாத்திரை வர்றது குறிப்பிடத்தக்கது. இதுதான் இந்த பாறை கல்வெட்டு. சரிங்களா. இஸ்லாமிய பயணிகளை ஈர்க்கும் ஜெய்ஸ்மால் ஷா பீருக்கு, அது ஏதோ ஒரு துறவி போல், அவருக்கு ஒரு மசூதி இங்கே இருக்குது. ஜுனாகத் என்ற சிறிய நகரம் தொன்மைகள் புராணங்கள் நிறைந்தது மற்றும் வரலாற்றை சுவாசிக்கும் அளவுக்கு நிகழ்வுகள் நிறைந்த கடந்த காலத்தை கொண்டுள்ளது. ஏன்னா இந்த அசோகர் மட்டும் இல்லாமல் அவருக்கு பின்னால் வந்த விக்ரமாதித்தர், அவருடைய கல்வெட்டு எல்லாமே இருக்குது. மௌரிய வம்ச கல்வெட்டுகள் அதிகமாகவும் இருக்குது. பின்னால் வந்த சாதகர்ணிகள் அவங்களோட கல்வெட்டுகளும் எண்ணற்ற கல்வெட்டுகள் இந்த மலைத்தொடரிலே இருக்குது. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மலைத்தொடர். இது கிர்னார் மலையின் உச்சியில் உள்ள கோவில் ஜைனர்களுக்கு சிறப்பு அர்த்தத்தையும் முக்கியத்துவம் கொண்டுள்ளது. இப்போ நம்ம படத்தில் பார்த்தது அதுதான். 22வது தீர்த்தங்கரர், அவர் பேர் பகவான் நேமிநாத், தனது வாழ்நாளை கிர்னார் மற்றும் அதை சுற்றி கழித்தார். அதனால தான் அவருக்கு இங்கே கோவில் அமைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த கிர்னார் மலையும் ஒரு புனித தலமாக அறிவிக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் இந்த புனித யாத்திரை போகும்ல, ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு புனித யாத்திரை போகிற மாதிரி ஜெயினர்கள் வந்து இந்த பகவான் நேமிநாத்தோட இதுக்கு வந்து புனித யாத்திரை செல்கிறாங்க. அதுதான் இந்த இது அரிஷ்டநேமி. இது வந்து புராணம். இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் கொடுத்துருக்காங்க தகவல். அரிஷ்டநேமி என்று அழைக்கப்படும் நேமிநாதர் கிருஷ்ணரின் உறவினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் துவாரகை மன்னனின் மகள் ராஜுல் குமாரிடன் திருமணத்திற்கு செல்லும் வழியில் இருந்தபோது திருமண சடங்குகளின் போது வழங்கப்படும் உணவுக்காக அறுக்கப்படும் ஆதரவற்ற விலங்குகளின் பரிதாபமான முனகல்களை கேட்டான். அதாவது வந்து இந்த ஜெயினர்கள் வந்து இதை சாப்பிட மாட்டாங்க, அசைவ உணவுகளை விரும்ப மாட்டாங்கள்ல, அதை வந்து இங்கே சொல்கிறாங்க. அதாவது துவாரகை மன்னரோட மகளை கல்யாணம் பண்ண போகிற வழியில் இந்த திருமண சடங்குகளுக்காக வெற்ற ஆடுகள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கோழிகள், அதனுடைய முனகல் சட்டத்தை வந்து இவன் கேட்குறான்.
யார்? இந்த நேமிநாதர். அதாவது இவர் பகவான் நேமிநாதர் ஆவறதுக்கு முன்னாடி பழைய பேர் அரிஷ்ட நேமின்னு சொல்கிறாங்க. பரிதாபகரமான அப்பாவி விலங்குகளின் பயமுறுத்தும் சத்தம் இளம் நேமிநாதனின் மனதில் ஒரு தொடும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. திருமணம் வேண்டாம் என்று முடிவு செய்து உலக இன்பங்களை எல்லாம் துறந்து சமண துருவியாகி முக்தியடைய கிர்னாருக்கு வந்தார். இப்போ எப்படி குஷிநகர்லாம் ஒரு ஃபேமஸான இடமோ அதே மாதிரி இந்த இடம், சரிங்களா? அதனால தான் ஜெயினர்களுக்கு இது ஒரு புனித இடமா இருக்குது. பல ஆண்டுகள் தியானம் செய்து துறவு வாழ்க்கையை நடத்திய பிறகு அவர் மிக உயர்ந்த ஞான நிலை அடைந்தார். இறுதியில் மோட்சம். அந்த மோட்சம் அடைந்த இடம் வந்து இந்த கிர்னார் மலைத்தொடருங்கிறதுனால இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு புனித தலமாக தான் இருக்குது. ஜெயினர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மதத்தினரும் போகிறாங்க. எல்லா மதத்தினருக்கான வழிபாட்டு தலமாகவும் இது இருக்குது. இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இஸ்மாயில் ஷாங்கிற ஒருத்தருக்கும் மசூதியும் இருக்குது. இங்கே நேமிநாதருக்கும் வந்து என்னது இந்த ஜெயின கோவில் இருக்குது. அப்புறம் வந்து சில கிருஷ்ணர் கோவில் இருக்குது, சிவன் கோவில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டு தலங்கள் ஒவ்வொரு மதத்தினருக்கு ஏற்ற மாதிரி எல்லா வழிபாட்டு தலங்களும் இந்த மலைத்தொடரில் இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. அடுத்து அவரது வருங்கால மனைவியான ரஜுல் குமாரியும் அவரது வழியை பின்பற்றி சாத்வியாக மாறி, அதாவது அவங்களும் பெண் சன்னியாசிகளோட அமைப்பு தான் இந்த சாத்வின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? சாத்வி சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை நிறுவன பெண்ணே இவங்க தான், ரஜுல் குமாரி தான். இன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன். அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, சொல்ல மறந்துட்டேன். அடுத்த மலையில் 12ஆம் நூற்றாண்டு பழமையான பகவான் நேமிநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் உள்ளது. அதுதான் இப்போ நம்ம முன்னாடி முதல் படமாக பார்த்தது அதுதான். ஜுனாகத் நகரின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு பழங்கால கோட்டையான உபர்கோட் கோட்டையிலிருந்து அதன் பெயரை பெற்றது. குஜராத்தில் வந்து ஜுனா என்பதோட நேரடி அர்த்தம் வந்து பழையதுன்னு அர்த்தம். ஜுனாகத். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிர்லாம் அது பக்கத்தில் தான் இருக்குது. ஜுனாகத்து, கிர்ரு, சோம்நாத் கூட பக்கம்தான். சோம்நாத், ஒக்கா, இப்படி பல இடங்கள் எல்லாமே வந்து சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே புனித தலங்களாக தான் குஜராத்தில் வந்து சொல்லப்படுது, இந்தியா முழுக்க சொல்லப்படுது. புராண கதை உபர்கோட் கோட்டையின் தோற்றம் கிருஷ்ணரின் காலத்திலிருந்து துவாரகாவில் குடியேற மதுராவிலிருந்து யாதவர்கள் தப்பிச் சென்றது என்று கூறுகிறது. ஆனால் இது சந்திரகுப்த மௌரியரால் கட்டப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறார். இந்த உபர்கோட் கோட்டை வந்து யாதவர்கள் வந்து ஜராசந்தனுக்கு பயந்துக்கிட்டு மதுராவுக்கு போய் தஞ்சம் அடைஞ்சாங்கல்ல, அதை குறிக்கிற இல்லை துவாரகாவில் குடியேறதுக்கு மதுராவிலேருந்து யாதவர்கள் தப்பிச்சறதுக்கு கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணர் காலத்தில். ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. கிமு 319 சந்திரகுப்த மௌரியரிலிருந்து தொடங்கி கிமு 232 அதன் மிகவும் பிரபலமான மன்னர் அசோகர் இறக்கும் வரை மௌரிய வம்சத்தின் ஒளிரும் மன்னர்களின் ஆட்சியின் போது ஜுனாகத் ஒரு முக்கியமான நகரமாக இருந்தது. காரணம் என்னன்னா, அசோகர் காலத்தில் வந்து இந்த தென் பகுதி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரள பகுதிகள், ஏன்னா சேர, சோழ, பாண்டியர்களோட பகுதியாக இருந்த காரணத்தினால இந்த 3 பகுதிகளை தவிர்த்து மீதி எல்லா பகுதிகளையும் அவர் ஆட்சி செய்தார். இதுதான் இந்த கல்வெட்டோட பிரதி. அரசன் அசோகன், வம்சம் மௌரியர். இவர் வந்து மௌரியர் இருந்தாங்க. ஆனால் இவரோட தாத்தாவாக சொல்லப்படக்கூடிய சந்திரகுப்த மௌரியர் வந்து மௌரியர் கிடையாது. அதாவது குப்தரும் இதுவும் கலந்தது. கிமு 3ஆம் நூற்றாண்டு. இது மொழி வந்து பிராகிருதம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மொழி பிராகிருதம், எழுத்து வந்து அசோகன் பிராமி. இப்போ வந்து எனக்கு வந்து தமிழ் தெரியும், ஹிந்தி தெரில அப்படின்னா நான் என்ன பண்ணிப்பேன், தமிழில் எழுதி வச்சுப்பேன். என்னோடய தாய்மொழி தமிழ்ங்கும் போது அதில் தானே எழுதுவேன். அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, இவர் தனக்குன்னு ஒரு இதை எழுதிக்கிறார், அசோகன் பிராமின். தகவல் குறிப்பு எங்கே இருக்குன்னா, இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் அசோகா பை டிசி சர்க்கார் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருக்குது. அதாவது கார்பஸ் இன்ஸ்கிரிப்ஷனம் சர்க்கம்னு சொல்லுவாங்க. சரி, கல்வெட்டோட முதல் வரி சர்வத் விஜித்தேஹி, விஜித்தேம்ஹின்னு சொல்கிறாங்க, விஜித்தேஹி தேவா நாம்பிரியஸ்ஸ பிரிய தர்சினோ ராங்யோ, இது முதல் வரி. ரெண்டாவது வரி என்னென்னா ஏவமபி பிர சந்தேசி, இதுதான் சொல்கிறாங்க பாருங்க. யதா சோடா பாடா சதிய புதோ கேதல புதோ ஆ தம்ப. இதில் வர அந்த சோடா பாடா இது சோழ பாண்டிய, சதிய புதோ அதிகமான குறிக்குது, கேதல புதோ கேதல புதோ இது வந்து கேரள சேரமன்னனை குறிக்குது, தம்ப பர்ணி அந்தியோக்கோ, அந்தியோக்கோங்கிறது வந்து கிரேக்க மன்னன், அந்தியோக்கஸ்ங்கிற கிரேக்க மன்னனை குறிக்குது. அந்தியோக்கோ யோன ராஜா ஏ வாபி அந்தியக்கஸ் சாமினோ, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற எழுத்து வந்து அசோகர் பிராமி, அவரோட தனிப்பட்ட முறையில் கிரியேட் பண்ண பிராமி. ஆனால் மொழி பிராகிருத மொழி, அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது அடுத்த 5 வரிகள். 4ஆம் வரி என்னென்னா ராஜானோ ஸ்வத தேவனாம் பியச பிரிய தசினோ ராங்யோ துவே சிகிச்சா கதா. இப்போ நம்ம சிகிச்சைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா, சிகிச்சை,
அதேமாதிரி துவேனா ரெண்டுன்னு அர்த்தம். துவேஷம் அப்படிலாம் இல்லை, 2 வேஷம் போடுற அப்படின்னு சொல்கிறோம்ல, அது துவேஷம்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் எல்லாம் வடமொழி தான். அதே போல் இந்த சிகிச்சா அப்படிங்கிறது உண்மையிலே சொல்லப்போனால் அது ஒரு வடமொழி. அது தெரியாமல் நிறைய பேர் இன்றைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சிகிச்சா கதா அப்படிங்கிறது இதில் சொல்லப்படுது. 5ஆம் வரி என்னென்னா மனுஷ சிகிச்சா, மனுஷனா மனிதர், மனுஷ சிகிச்சா ச பசி, பசினா பசு கவ், சிகிச்சா ச ஔசித்தானி ச யானி மனுஷோபதானி ச, மனுஷ சிகிச்சா ச பசி, சிகிச்சா ச ஔசித்தானி ச யானி மனுஷோபாதானி ச. 6வது வரி என்னன்னா பசோ பகாணி ச யத் யத் நாஸ்தி சர்வத்ர ஹாரா பிதானி ச ரோபா பிதானி ச. இந்த ரோபாங்கிறதுலாம் என்ன அர்த்தம்னு தெரியல, கொடுத்துருக்காங்க கல்வெட்டு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பசோ பகாணி ச யத் யத் நாஸ்தி சர்வத்ர ஹாரா பிதானி ச ரோபா பிதானி ச. இது 6வது வரி. 7வது வரி என்னன்னா முலானி ச சக் பலானி ச யத் யத் நாஸ்தி சர்வத் ஹாரா பிதானி ச ரோபா பிதானி. முலானி சக் பலானி ச யத் யத் நாஸ்தி சர்வத் ஹாரா பிதானி ச ரோபா பிதானி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு கேட்கலாம். இது வந்து பிராகிரு தான், அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். 8வது பந்தேசி கூபா ச கானா பிதா விருச்சா ச ரோபா பிதா பரிபோக்கிய பசி மனுஷானம் அப்படின்னு இதோட முடிக்கிறாங்க. இந்த மனுஷா நம் அதேமாரி புள்ளி இருக்குங்க பாருங்கள், கடைசி இடத்துல புள்ளி இருக்குது, அது மனுஷா நம். இதோட இந்த 8 வரி முடியுது. செய்தி என்னன்னா அசோகர் வழக்கம் போல் இக்கல்வெட்டிலும் இவர் என்னன்னு சொல்கிறாரு, தேவனுக்கு பிரியமானவன் என கௌதம் குறிப்பிடப்படுகின்றார். அசோகர் தமது ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் மட்டுமின்றி அண்டை நாடுகளான சேர சோழ பாண்டிய சத்தியபுத்திரர் யோன அரசர்னா இங்கே குறிப்பிடுறது யாருன்னா கிரேக்க அரசரான அந்தியோகஸ் மற்றும் அவருடைய அண்டை நாடுகளுக்கும் இருவகை சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளதை இக்கல்வெட்டு உணர்த்துகிறது. இந்த தகவல் மூலமாக நமக்கு தெரிய வருது என்னென்னா, அசோகர் காலத்தில் சேர சோழ பாண்டியர் அதிகமான ஒரு குறுநில மன்னன் கூட கிடையாது, மன்னர் ரேஞ்சில் இருந்திருக்கார். அவரை நம்ம குறுநில மன்னர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து அதாவது மனிதருக்கும் விலங்கினங்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பெறுதல் வேண்டும், அது இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் மூலிகை செடிகளும் பழந்தரும் மரங்களும் இல்லையோ கிடைக்கும் இடங்களிலிருந்து தருவித்து இல்லாத இடங்களில் நடப்பட வேண்டும் என்றும் பசுக்கள் நீர் அருந்த கிணறு போன்ற நீர்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றது. இவ்விதமாக பசுக்களும் மனிதர்களும் பரிபோக்கியமாக சுபமாக வாழ வேண்டும் என்று கல்வெட்டு கூறுகிறது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கெங்கெல்லாம் மூலிகை செடிகள் பழம் தரும் மரங்கள்லாம் இல்லாத இடம் இருக்கோ அந்த இடத்துலலாம் விதைகளை நம்ம விதைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பசுக்கள் நீர் அருந்துறதுக்கு கிணறு போன்ற எல்லாத்தையுமே நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும், மனிதர்களுக்கு எல்லா விதமான சிகிச்சைகளும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த அசோகர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஆட்சி செய்யக்கூடிய பகுதி மட்டும் இல்லாமல் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய சேரச்சோழ பாண்டிய அரசுகளிலும் இது நிறுவ வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, இது இந்த வரிகள். இதுக்கு முன்னாடி இது முக்கியத்துவம் என்னன்னு பார்ப்போம். இந்த கல்வெட்டில் தமிழகத்தில் சங்க காலத்தில் வாழ்ந்த அரசர்களோட வம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, ஆனால் அரசர்களோட பெயர் குறிப்பில்லை. ஆனால் இளஞ்சட் சென்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அசோகர் காலத்தில் உள்ளவரை சொல்கிறாங்க, கிடையாது. இளஞ்சட் சென்னி வந்து அவருக்கு முன்னால் இருந்த அரசரை தான் தோற்கடித்திருக்கார். மௌரியர்கள் வந்து பின்னால் தமிழர்கள் தமிழ்நாட்டு பக்கமே வராத காரணம் மூவேந்தர்கள் சேர்ந்த வந்து சண்டையிட்டது. அதை நான் தனி காணொலியாக போகிறேன், அது இன்னும் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதனால் அசோகருக்கு இணையான காலத்தில் தமிழ் மன்னர்கள் வாழ்ந்தது விளங்கும். அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டுகளில், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். தமிழக வரலாற்றை குறிப்பாக சங்க காலத்தை பொது ஆண்டுங்கும் போது கிபின்னு சொல்கிறாங்க. கிபி 8ஆம் நூற்றாண்டு என மிகவும் பின்னோக்கி கொண்டு செல்லும் டிக்கன் ஒரு அறிஞர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, 8ஆம் நூற்றாண்டு கிபி 8ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் தமிழக வரலாறே ஆரம்பிக்குதுன்னு அது ஒரு தவறான கருத்து சொல்லிட்டு இருந்தார். இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்மளோட வரலாறு இன்னும் முன்னோக்கி போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. தமிழ் மன்னர்கள் மட்டுமின்றி தமிழ் அரசர்களின் சிற்றரசர்களாக விளங்கிய அதியமான் போன்றோரும் அசோகர் அறியும் வண்ணம் சிறப்புற்று விளங்கியுள்ளனர். இது காரணம் என்னென்னா, நம்ம நினச்சது என்னென்னா அதியமான் ஒரு சிறிய மன்னராக இருந்திருப்பார், ஒரு சிற்றரசராக இருந்திருப்பாருன்னு சொல்கிறோம். ஆனால் அசோகரே இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா இந்த அதியமானும் மௌரியர்களை எதிர்த்து போரிட்டு இருக்காருங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஏன்னா வந்து அசோகர் காலத்தில் வந்து இந்த தமிழக பக்கமே வந்து சண்டை பெருசாக போடலை,
ஏன்னா அசோகரே வந்து தமிழர்களுடைய படைகளை பார்த்து பயந்து போன கதையெல்லாம் உண்டு. அது வந்து நம்ம சங்ககால இலக்கிய பாடல்கள்லேயே பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு ஒற்றுமையான ஒரு தேசமாக இந்த தமிழக தேசம் இருந்திருக்கு. மன்னர்களும் இருந்திருக்காங்க. மூவேந்தர்களில் வந்து பல பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே இருந்தாலும் தமிழ் என்ற ஒன்று வந்து அவங்கள ஒன்றிணைத்தது. ஆனால் இன்றைக்கி நம்மள அது ஒன்று இணைக்க மாட்டேங்குது. நம்மளும் அது மாதிரி போராட மாட்டேங்கிறோம். அசோகருக்கு அண்டை நாடாக குறிப்பிடப்படுவதால் அசோகரின் ஆட்சியோ படையெடுப்போ தமிழகத்தில் நிகழவில்லை அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. தமிழ் மன்னர்கள் இக்காலத்தில் மிக வலிமை கொண்டு விளங்கியுள்ளனர். அதாவது தமிழ் மன்னர்கள் அப்படி சொல்ல முடியாது, தமிழ் மன்னர்கள் ஒற்றுமையோடு இருந்திருக்காங்கங்கிறது சொன்னால் தான் சரிவார இருக்கும். என்னதான் நம்ம பலசாலியாக ஒரு ஆள் இருந்தாலுமே தனியாக எல்லாரையுமே டிஃபீட் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட்டால் தான் அது வந்து போராட முடியும். அது அந்த மன்னர்களுக்கு அந்த காலத்தை தெரிஞ்சிருக்கு. கல்வெட்டின் முதன்மை செய்தி: மனிதர்க்கும் விலங்கினங்களுக்கும் ஒன்று போல் மருத்துவ உதவி அளிக்கப்பட வேண்டும். இப்போ மனுஷனுக்கு ஒரு மாதிரி சிகிச்சையும் விலங்குக்கு ஒரு மாதிரி சிகிச்சை இல்லாமல் ஒரே மாதிரி மருத்துவ உதவி அளிக்கப்பட வேண்டும் என்னும் அசோகனின் முதன்மை நோக்கத்தை இந்த கல்வெட்டு சொல்லுது. எனவே ஆதுல சாலைகள் மருத்துவமனைகள் அமைப்பதற்கான அசோகனின் ஆணை அப்படிங்கிறத இது புரிஞ்சுக்கலாம். அதற்கான மருந்து செடிகள், அதான் மூலிகை செடிகள், மூலங்கள்லாம் ரூட்டு, வேர்கள், பழம் நடக்கூடிய மரங்கள் ஆகியன மருத்துவ உதவி அளிக்கப்படும் இடங்களில் அமைய வேண்டும். அதாவது ஆதலர் சாலை உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, எந்த இடத்துல உருவாக்குறாங்களோ அது பக்கத்துலேயே இந்த மருந்து செடிகள், பல மரங்கள் இது எல்லாமே என்ன பண்ணணும், அமைக்கணும். இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போல்லாம் டேப்லெட் யூஸ் பண்ணுறோம்ல, அப்போல்லாம் வேர்லேருந்து தானே மருந்து எடுப்பாங்க. அதனால தான் மரம் வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி மருத்துவமனையாக இருந்ததில் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. அவ்வாறு அவை அவ்விடங்களில் இல்லாத போது, இப்போ வந்து ஒரு மரச்செடி கொடிகளே இல்லாத இடமா இருக்குது, அங்கே நீங்கள் ஒரு மருத்துவமனை அமைக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல அந்த மாதிரி மரம் செடி கொடிகள் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களே அந்த வேரெல்லாம் வர வச்சு இங்கே பயிரிடணும் அப்படிங்கிறது தான் இதோடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் பெருவழினா ஹைவேஸில் மனிதருக்கும் விலங்கினங்களுக்கும் பயன் தருகின்ற வகையில் மரங்கள் நடப்பட வேண்டும். இப்போ இருக்கிற மாதிரிலாம் காரை நிப்பாட்டிட்டு அப்படியே ஹாயாலாம் உட்கார முடியாது. வண்டியில் போகிறவனுக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அப்போ என்னென்னா சத்திரம் மாதிரி அமைப்பாங்களே, அது பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்கும், அது நிழல் தரும். அதுக்காக இதை மாதிரி செய்கிறாங்க. மேலும் அப்பெருவழிகளில் மனிதருக்கும் விலங்குகளுக்கும் பயன்படுகின்ற கூவல்கள், அதாவது கிணற தான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா மனிதனுக்கு வந்து தண்ணி தாகம் ஏற்படும். அந்த காரணத்துக்காக இந்த கூவல்கள் அமைக்கப்படணும்னு சொல்லி தோண்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆணையை தெரிவிக்கும் அசோக மன்னன் பியதர்சி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அதாவது கடவுளின் அன்பை பெற்றவர்னு அர்த்தமா. பிரியதர்சினோ, அதான் பிரியதர்சினோங்கிறது தான் இந்த கல்வெட்டில் நம்ம பார்த்தோம். சரி, எங்கெல்லாம் மருத்துவ சாலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகன் வென்று கொண்ட நாட்டு பரப்புகளிலெல்லாம் இந்த மருத்துவ உதவி அமைய வேண்டும் என்று கல்வெட்டு கூறுவதோடு வேறு சில நாட்டு பகுதிகளிலும் இம்மருத்துவ அமைப்பு செயல்பட வேண்டும் என்று கூறும் வகையில் சங்ககால தமிழ் மன்னர்களின் பெயர்கள், இலங்கையின் நாட்டு பெயர் யவன அரசன். யவனருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் எப்போவுமே கிரேக்கர்களையும் மற்றவர்களையும் யவனர்கள்னு குறிப்பிடுவாங்க. அதனால தான் இங்கே யவன அரசன் சொல்கிறாங்க. அசோகர் காலத்தில் யோன அரசர்னு குறிப்பிடுறார். அந்தியோகோவின் பெயர் ஆகியன இக்கல்வெட்டில் குறிப்பிடப்படுகின்றன. சோடா, பாண்டா, சதியப்புத, கேதலப்புத இதெல்லாம் வந்து தமிழ் மன்னர்கள். சோழ பாண்டியான்னு சொல்ல தெரியல, அதை சோடா, பாண்டா, சதியப்புத, கேதலப்புத அப்படின்னு சொல்கிறார். இது வந்து இது அப்படியே சாதாரணமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்வெட்டு வந்து என்னடா இது இன்னும் பெரிய விஷயம் கிடையாது, ஒரு சாதாரண விஷயங்கிற மாதிரி தான் தோணும். அசோகர் மரம் நட்டார், இது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதை தான் நமக்கு அதிகமாக டீச் பண்ணுறோம். பட் பசங்களுக்கு அது மட்டும் டீச் பண்ணாமல் இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட்டை நம்ம புக்ஸில் கொடுத்தோன்னா நிறைய தெரிஞ்சிக்க முடியும். கல்வெட்டில் காணப்படும் பிற அரசர்கள் ரொம்ப டெப்த்தாக இருக்கும், நல்லா கூர்ந்து கவனிங்க. சோடா, பாண்டா, சதியப்புத, கேதலப்புத. இந்த கல்வெட்டை பிரின்சப் வில்சன் அப்படிங்கிற ஒரு மேலை நாட்டு அறிஞர் வந்து என்ன பண்ண 2 பேர் படிக்கிறாங்க. அவங்க தான் படித்து பொருள் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் பிரின்சப் என்ன சொல்கிறாருன்னா, அசோகரின் மேற்படி அரசாணை அறிவிப்பானது அசோகன் வென்ற நாட்டு பரப்பு அனைத்திலும் மற்றும் நம்பிக்கைக்குரிய அரசர்களின் ஆட்சி பகுதிகளிலும் செயல்படுத்தப்படுகிறது. அப்போ இதுலேருந்து தெரிய வருது என்னென்னா, அசோகர் மூவேந்தர்கள்னு சொல்லப்படக்கூடிய தமிழ் மன்னர்களோட எந்தவித சண்டையும் போடாமல் ஆட்சி பரப்பையும் வந்து இது பண்ணாமல் அமைதியாக நடந்துக்கிட்டது இதுலேருந்து தெரியுது. அதான் நம்பிக்கைக்குரிய அரசர்கள்னு சொல்ல வராங்க. அதாவது அசோகர் வந்து தேவையில்லாத நம்ம சண்டை போட வேணாப்பா, அமைதியாக போகும்னு தமிழக மன்னர்கள்ட்ட இருந்தது இதுலேருந்து தெரியுது. நம்பிக்கைக்குரிய அரசர் வரிசையில் மேற்படி சோடா, அதாவது சோழா, பாண்டியா, சதியப்புதன்னா நம்ம
அதியமான், அப்புறம் கேதலபுதன்னா நம்ம சேரர், மற்றும் தொலைவில் இருக்கும் தாம்பப்பனி. தாம்பப்பனி தான் வேறு எதுவும் இல்லை, சிலோன். இப்போ இருக்கிற இலங்கை தான் தாம்பப்பனி ஆகியோர் குறிப்பிடப்படுகிறார்கள். மேலும் அன்டியோக்கஸ் என்னும் கிரேக்க அரசன், அந்த அன்டியோக்கஸ் தான் வந்து நம்ம யவன அரசன்னு சொல்கிறோம் தமிழில். அசோகர் காலத்தில் அவர் யோன அரசன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே அந்த ஆளுகைக்குட்பட்ட பகுதியும் குறிப்பிடப்படுகிறது. மொத்தம் யார் யார் சொல்கிறாங்க? சோழர், பாண்டியர், அதியமான், சேர மன்னன், அப்புறம் சிலோன். அதான் சிலோன்னா நம்மக்கிட்ட தானே இருந்தது. சிலோன்லாம் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் தான். இன்னும் சொல்லப்போனால் அசோகர் காலத்தில் சிலோன் வந்து அவர் கட்டுப்பாட்டில் இல்லை. அது இதுலேருந்தே நமக்கு தெரியுது. புரியுதுங்களா? சிலோன் என்னமோ அவர் கட்டுப்பாட்டில் இருந்துன்னு சொல்கிறாங்க, இதிலே தெரியுது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்பெயர்களின் சரியான சோழா, பாண்டியா, சதியபுத்திர, கேதலபுத்திர ஆகிய அரசர் என்றும் தாம்பப்பனி நாடு என்றும் இன்னொரு அறிஞர்